செக்குலர் பறவையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னா, நியூஸ் பேப்பர். தி ஹிந்து அப்படின்ற நியூஸ் பேப்பரும், தினமலர் அப்படின்ற நியூஸ் பேப்பரும் வாங்கிட்டு வந்தேன். காலைல வாக்கிங் போயிட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்தோம்னா, சட்டமன்றத்தில திரு மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், "பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் இல்லையா?" அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்ந்தாரு. எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. பட் எப்பயாவது அப்படின்னு தான் நான் வந்து படிப்பேன். இனிமேல்ட்டு அத தினம்தோறும் தொடர்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சு, அதில இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து குடுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால வீடியோ முழுமையா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில நடந்திருக்கு. மெயின்ஸ்ட்ரீம் ஊடகம் கவர் பண்ணாத பல விஷயங்கள நாளிதழ்கள் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. தி ஹிந்து அப்படின்ற இந்த செய்தித்தாள்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தமிழ்நாடு சார்ந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. அதிர்ச்சிகர விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னா, செங்கல்பட்டு சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட 11 மாணவர்கள் தப்பிச்சு போயிருக்கிறாங்க. இது மாரி சம்பவம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 3 நடந்திருக்கு. அதுவும் கடந்த 8 மாசமா. திமுக ஆட்சியில 1, தாவேகா ஆட்சியில 2. இது மாரியான சம்பவத்துக்கு பின்னணியில யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற ஒரு ரீசன் தான் அங்க மிக முக்கியமான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியா அங்க சமையல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கூட சண்டை போடுறது, அங்க இருக்கக்கூடிய வார்டன் கூட சண்டை போடுறது, அவங்கள அடிச்சுட்டு அவங்ககிட்ட சாவிய புடுங்கிட்டு தப்பிச்சு ஓடுறது. இதையும் தாண்டி தாவேக்கா ஆட்சிக்கு வந்து ஒரு 10 நாளைக்குள்ளே நான் அது முன்னாடியே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன். சில மாணவர்கள் சீர்திருத்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க தங்கியிருக்க ரூமோடைய லாக் இருக்கும்ல, அதையே உடைச்சு செவரு லாக்கு செவர உடைச்சு லாக்க ஓப்பன் பண்ணி அந்த பசங்க ஓடி போயிருக்கானுங்க. போம்போது ரோட்ல வந்த சில நபர்கள் கிட்ட மிரட்டி வண்டிய புடுங்கி அவங்கள காயப்படுத்திட்டு அந்த வண்டிய எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கிறாங்க. இப்ப தப்பித்து போன மாணவர்கள கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து இந்த பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு சம்பவம். ஏன்னா, இது தாவேக்கா ஆட்சியில இந்த 100 நாள்ல 2 சம்பவம் நடந்திருக்கு அப்டின்னா, இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் தான். உங்களால சீர்திருத்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்ப உறுதி செய்ய முடியல. அவங்கள பாதுகாக்கக்கூடிய காவலர்களுடைய பாதுகாப்ப உங்களால உறுதி செய்ய முடியலன்னா, அப்புறம் இது என்ன ஆட்சி அப்டின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இது என்ன ஆட்சி? எதுக்கு இந்த ஆட்சி? இது ரொம்ப தப்பா இருக்கு. தினமலர் அப்டின்ற செய்தித்தாள நம்ம பார்ப்போம். ஏன்னா, ஹிந்துல அவ்வளதான். ரொம்ப முக்கியமான விஷயமா இது மட்டும் தான் இருந்தது. இப்ப தினமலருக்கு வருவோம். தினமலர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் தாவேக்காவ வந்து செய்யக்கூடிய ஊழல். ஏன்னா, நம்ம முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு. சுதந்திர தின விழாவுல கொடியேத்தும்போது சொல்றாரு. "ஓட்டு போட்டாச்சு என ஒதுங்கி விடாதீர்கள் மக்களே. ஊழல், லஞ்சத்தை ஒழிப்பது நமக்கான இன்னொரு சுதந்திரம். முதன் முறையாக தேசிய கொடியை ஏற்றி முதல்வர் விஜய் பேச்சு" அப்படின்னு பேப்பர்லாம் வந்திருக்கு. ஆனா, ஊழல், லஞ்சத்த ஆதரிக்கக்கூடிய இடத்துல இங்க தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான விஷயம். என்னன்னா, மதுரை அப்படின்ற அந்த மாவட்டத்துல மணல் கொள்ளையில ஈடுபட்டிருக்கக்கூடிய, அதாவது மணல் கடத்தல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க. கைது பண்ணி அவங்க மேல வழக்குகள் பதிவு பண்ணலாம் அப்படின்னு போம்போது, ஒரு தாவேக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளி. ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய எஸ்பி தேவநாதனுக்கு அழுத்தம் குடுத்து, இந்த மாரி நீங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க மேல வழக்குகள பதிவு பண்ணாதீங்க. நீங்க அவங்க மேல வழக்குகள் போடுற மாரி இருக்குன்னா, நான் அனுப்புற ஆள் மேல நீங்க வழக்க போடுங்கன்னு சொல்லி, அவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு. எஸ்பி தேவநாதன் அப்படின்ற அந்த அதிகாரி நேர்மையான அதிகாரியா இருக்கக்கூடிய காரணத்தினால, அந்த அழுத்தம் வந்தாலும், ஆளும் தரப்புல இருந்து வந்தாலும், மிக முக்கியமான புள்ளி சொன்னாலும், அவர் அதெல்லாம் கேட்காம, அவருடைய கடமைய செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்ப இந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னா, அந்த அதிகாரிக்கு காவல்துறை அதிகாரிக்கு அழுத்தம் குடுத்த அந்த தாவேக்கா கும்பல், அந்த முக்கிய புள்ளியுடைய அ முக்கிய புள்ளியை சார்ந்த நபர்கள் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஆட்களே கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப காவல்துறை சம்பந்தப்பட்டு அவதூறு பரப்புவோம்ன்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. இறங்கும்போது தான் தெரியுது,
இங்க வந்து லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண உளவுத்துறை போலீஸ் தான் இங்க நம்மள காட்டி குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்ம டார்கெட் சொல்லி, உளவுத்துறை அதிகாரிகள அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இவங்க ஈடுபட்டுருக்காங்க. சமூக வலைதளத்தில இது மாரியான செய்திகள பரப்புறாங்கன்னு சொல்லி, தினமலர்ல ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. "மணல் கடத்தல் கும்பலை விடுவிக்க மன்றாடிய தாவேகா பிரமுகர்" அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல். ஏன்னா முதலமைச்சர் ஊழல் லஞ்சத்த ஒழிக்கிறது நம்மளோட சுதந்திரம்ன்றாரு. ஆனா இந்த சைடு மணல் கடத்தல் சம்பவத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள காப்பாத்துறதுக்கு தாவேகாவோட மிக முக்கியமான புள்ளி ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிருக்காருன்னா, அப்ப இது என்ன அரசாங்கம்? இது யாருக்கான அரசாங்கம்? இப்படி ஒரு கேள்வி வரும்ல? வருது. அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சர் எதுக்கு அவர் அந்த துறையில இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நேத்து கோவிலுக்கு மக்கள் வழிபட போயிருக்கிறாங்க. போன அந்த நேரத்துல பக்தர்கள வெயிட் பண்ண வச்சிருக்காரு தாவேகா எம்எல்ஏ. சேலத்துல இருக்கக்கூடிய அழகிரிநாதர் கோவில்ல பக்தர்கள் வழிபட போயிருக்கிறாங்க. அப்படி போம்போது அங்க சமபந்தி விருந்து வந்து நடக்க இருக்கதா ஒரு தகவல். சரி, சமபந்தி விருந்து வந்து போடுறாங்க. நம்ம போய் உணவு சாப்பிடுவோம்னு சொல்லி பக்தர்கள் போய் அங்க உட்கார்ந்தா, 12 மணிக்கு உட்கார்ந்த பக்தர்களுக்கு 1 மணி நேரமா சாப்பாடே போடல. ஏன் சாப்பாடு போடல? ஏங்க போடலன்னு கேட்டா, வெயிட் பண்ணுங்க. தாவேகா எம்எல்ஏ வந்துட்டு இருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உணவு போட முடியும். ஏன்னா, அவர் வந்து அத ஆரம்பிச்சு வைக்கணும். அப்படின்னு 1 மணி நேரமா பக்தர்களுக்கு உணவு குடுக்காம, தாவேகா எம்எல்ஏ வரத்துக்காக இவங்க பக்தர்கள வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இத்தனைக்கும் அந்த எம்எல்ஏ நேரா வந்து தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10, 15 நிமிஷம் லேட்டா தான் வந்து அந்த விருந்த தொடங்கி வச்சிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அதிகாரம் உங்க கையில இருக்குங்கிறதுக்காக நீங்க ஒண்ணும் கடவுள் கிடையாது. நீங்க வந்து விருந்த தொடங்கி வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இது மாரியான கலாச்சாரத்த அழிச்சு ஒழிக்கணும். சுதந்திர தினத்தன்னைக்கு கோவில்ல பக்தர்கள் சுதந்திரமா உணவு கூட சாப்பிட முடியல. நான் வந்தா தான், நான் வந்து தொடங்கி வச்சா தான், அங்க வந்து நீங்கலாம் சாப்பாடு சாப்பிடணும் அப்டின்னா, இது எந்த மாரியான நடவடிக்கை? அறநிலைத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சம்பந்தப்பட்ட தாவேகா எம்எல்ஏ மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்டின்னு நானும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் அத கேட்டு வைப்போம். சரியா? அடுத்து, சான்றிதழ் கொளுத்தும் போராட்டம் அப்டின்னு சொல்லி நேத்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அரும்பாக்கத்துல யோகா பயிற்சி ஆசிரியர்கள். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களாம். இந்த 2,00,000 பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தின் சார்பா நேத்து ஒரு போராட்டம். என்ன போராட்டம்னா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த தமிழக அரசால பறிக்கப்பட்டிருக்கு. முறையான ஊதியத்த எங்களுக்கு குடுக்க மாட்றாங்க. அதுவும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு முறையான சம்பளம் குடுக்கல. அந்த சம்பள கணக்கு அவங்க மொத்தமா எவ்வளோ சொல்றாங்கன்னா, 1.56 கோடி பேலன்ஸ் இருக்கு. மத்த மாநிலங்கள்ல அந்தந்த அரசு அவங்க அந்த யோகா ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்ப உருவாக்கி குடுக்குறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்த அவங்க தக்க வச்சு குடுக்குறாங்க, பாதுகாத்து குடுக்குறாங்க. ஆனா தமிழக அரசு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. நாங்க மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கோம்ன்னு சொல்லி, அந்த யோகா ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்க ஒரு சான்றிதழ் வச்சிருப்பாங்கல்ல, யோகா ஆசிரியர் அப்படின்றதுக்கான சான்றிதழ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த சான்றிதழ்லாம் கொளுத்தக்கூடிய ஒரு போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து சமாதானப்படுத்தி, "வெயிட் பண்ணுங்க. நாங்க பேசுறோம். உங்க கோரிக்கை கண்டிப்பா அரசாங்கம் நிறைவேத்தி குடுப்பாங்கன்னு" சொல்லி, காவல்துறையினுடைய அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில, அந்த போராட்டம் நேத்து கலைக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆசிரியர்கள் அப்படின்ற கேட்டகரில இருக்கக்கூடிய பீப்பிளுக்கு, இப்ப வரைக்குமே இந்த தமிழக அரசால முறையான வேலைவாய்ப்பு போட்டு குடுக்க முடியல. குறிப்பா பிடி வாத்தியார்களுக்கு இங்க பற்றாக்குறை இருக்கு. கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ்க்கு இங்க பற்றாக்குறை இருக்கு. ஏன் பற்றாக்குறை இருக்குன்னா, இந்த மாரியான விஷயங்கள்ல பள்ளிக்கூடத்துல நீங்க முழுமைப்படுத்தவே மாட்ருக்கிறீங்க. அரசு பள்ளிகள்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடி பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 பீரியடையுமே மத்த ஆசிரியர்கள் கடன் வாங்குவாங்க. மத்த ஆசிரியர்களுக்கு கடன் வாங்குவாங்க. இதனாலேயே அங்க என்ன ஆகுதுன்னா, மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டும், இங்க
கணினி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நாலேட்ஜும் அவங்களுக்கு வரமாட்டேங்குது. இது காலப்போக்குல எதுக்கு அந்த பீரியட் குடுத்தோம்னா, வேற யாராவது மிஸ் மேத்ஸ் எடுப்பாங்க, இங்கிலீஷ் எடுப்பாங்க, தமிழ் எடுப்பாங்க, சோசியல் சயன்ஸ் எடுப்பாங்க. நமக்கு எதுக்கு இது? அப்படின்ற மாரி ஒரு மனப்பான்மையில வேலைக்கு ஆளும் எடுக்கிறது இல்ல. பிடி வாத்தியார் பற்றாக்குறை இருக்கு. அரசு பள்ளிக்கூடத்துல பிடி வாத்தியாருக்கு பற்றாக்குறை இருக்கு. கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ்க்கு இங்க பற்றாக்குறை இருக்கு. ஏன் அத இந்த அரசாங்கம் புரிஞ்சுகிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது இந்த இடத்துல இப்ப யோகா ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஃபவுண்டேஷன் கிளாஸ்ன்னு ஒண்ணு நடத்துவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸு. நம்ம நார்மலா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்குள்ள உள்ள வராது. அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஆனா, அதெல்லாம் தேவ. அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸா இருக்கட்டும், தையல் கிளாஸ் எங்களுக்கு நடக்கும். பிடி பீரியட் நடக்கும். கம்ப்யூட்டர் பீரியட் எங்களுக்கு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸாம் நெருங்குது. அதனால பிடி பீரியட் வேணாம். கம்ப்யூட்டர் கிளாஸ் வேணாம். தையல் கிளாஸ் வேணாம். ஃபவுண்டேஷன் கிளாஸ் வேணாம் அப்படின்னு மத்த ஆசிரியர்கள் இதெல்லாம் கடன் வாங்கி அத பத்தின பேசிக் நாலேட்ஜ் கூட கத்துக் குடுக்காம போயிடுவாங்க. தையல் சம்பந்தப்பட்ட நாலேட்ஜ்லாம் இருக்குன்னா, இங்க பெண்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் ஆண்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒரு பொழப்பு தானே. ஒரு தொழில கத்துக் குடுக்க போறோம். அத செஞ்சு குடுத்தா என்ன? விளையாட்டும் அப்படிதான். நெறைய ஸ்கூல்லலாம் பிடி பீரியட் அப்படிங்கிறதே கிடையாது. அதுவும் குறிப்பா 9த் படிக்கிற பசங்க, 10த் படிக்கிற பசங்க, 11த், 12த் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கிடையாது. இன்னும் சில ஸ்கூல்லலாம் 7த், 8த்லயே பிடி பீரியட்ல கட் பண்ணிடுவானுங்க. ஏன்னு கேட்டா, எங்க பசங்க டாக்டர் ஆகணும். அதனால அவங்களுக்கு வந்து முக்கியமான சிலபஸ் இருக்கு. அவங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங் போறாங்க. அவங்க அத படிக்கட்டும். இதெல்லாம் இப்ப அவசியமா அந்த வயசுல? விளையாட்டுலாம் தேவையா? இப்படின்னு பேசுவாங்க. இந்த வயசுல தான் விளையாட்டு தேவ. வேற எந்த வயசுல போய் விளையாடுறது அவன்? இதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல இந்த அரசாங்கம் இருக்கணும். இத புரிஞ்சுகிட்டு மாணவர்களுடைய நலனுக்காகவும், ஆசிரியர்களுடைய நலனுக்காகவும், இந்த யோகா டீச்சர்ஸ்களுடைய போராட்டத்த, அவங்களோட கோரிக்கைய ஏத்துக்கிட்டு இந்த அரசாங்கம் செயல்படணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கீர்த்தனா நம்ம தொழில்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க சட்டமன்றத்துல அவங்க வந்து வாய்க்கிலேயே பேசியிருந்தாங்க. என்னன்னு, ஆந்திராவுல வந்து எந்த விதமான விமான நிலையத்தையும் அவங்க வந்து கொண்டு வரலங்க. அப்படிலாம் ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. அப்படின்னு பேசிக்கிருந்தாங்க. சரி, ஓகே. விமான நிலையம் சம்மந்தப்பட்டு ஆந்திரா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலன்னு நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க. ஆனா, தமிழகத்தை விட்டு ஆந்திரா செல்லும் கப்பல் கட்டும் நிறுவனம் சொல்லி ஒரு செய்தி தினமலர்ல வந்திருக்கு. என்ன மேட்டர்ன்னு எடுத்து பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த நிறுவனம், இப்ப ஆந்திர முதல்வர சந்திச்சு, அவங்க கூட சில ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்ட விட்டு காலி பண்ணி அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போறாங்க. இப்ப தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்ன என்ன பதில் சொல்லப் போறீங்க? என்ன பதில் சொல்லப் போறீங்க? 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் நாங்க கொண்டு வந்திருக்கோம்னீங்க. 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க கொண்டு வந்த பல கம்பெனி ஃபேக்கு. அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லாத கம்பெனி. இப்படி மிக முக்கியமான கம்பெனியா இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் நிறுவனத்த தமிழ்நாட்டுல இருந்து, அதுவும் தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கத்தால ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் இப்போ என்ன ரீசன்னே தெரியல. நாங்க ஆந்திராவுக்கு போறோம்னு சொல்லி ஆந்திரா பக்கம் திரும்புறாங்கன்னா, இது எவ்வளவு பெரிய பாதிப்பு? வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கேயாவது இருக்குமா? விமான நிலையம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆந்திரா கவனம் செலுத்துறாங்க. ஒரு விமான நிலையம் அவங்க சைடு அமைக்கணும்னு கவனம் செலுத்துறாங்க. அதன் மூலியமா பல்வேறு தொழில் நிறுவனங்கள ஈஸியா கொண்டு வர முடியும். முதலீட்டாளர்கள உள்ளே கொண்டு வர முடியும்ன்ட்டு அவங்க ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறாங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல வந்து கான்க்ளேவ் நடத்துறாங்க ஆந்திரா. ஆனா இங்க அவசர அவசரமா ஒரு கான்க்ளேவ். பத்திரிக்கையாளர்களுக்கு கூட அனுமதி குடுக்காத ஒரு முதலீட்டாளர் மாநாடு இந்த தாவேக்கா ஆட்சியில தான் நடக்குது. ஏன்பா குடுக்கலன்னு கேட்டா, பத்திரிக்கையாளர்கள் உட்கார்றதுக்கு இடம் இல்லன்னு கூச்சமே இல்லாம, வெட்கமே இல்லாம பேசுறாங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் இப்படி மனசு வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. முதலமைச்சர் செய்தித்தாள் படிப்பாரான்னு எனக்கு தெரியாது. நம்ம சில முக்கியமான செய்திகள இப்போ பதிவு பண்ணியிருக்கோம். இந்த காணொளிய முதலமைச்சருக்கு, இல்ல முதலமைச்சர் சார்ந்த நபர்களுக்கு, இல்ல உங்க ஊர் சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு சொல்லி, உங்க ஊர் மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல தாவேக்காவுல, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. அனுப்பி, போய் நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்கடா. 4 விஷயம் படிச்சா தான்டா நீங்க பண்ற அயோக்கியத்தனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லுங்க.
இதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. பட் இந்த வீடியோல இந்த செய்திகள் மட்டும் போதும்னு நெனைக்கிறேன். அதனால மக்கள் புரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படிங்க. தப்பு தப்பா படிக்காதீங்க. 5932 அப்படின்றாரு முதலமைச்சரு. அவர் வாயில வசம்ப வச்சு தேய்க்க, அது 5932 இல்ல. 5932 விளங்குமா ஆட்சி? விளங்கிடும் ஆட்சி. ரொம்ப நன்றிங்க.